ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். இதே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு கோவில் கொடைன்னு சொல்லி ஒருத்தவங்க செட்டு சாரீ போல் செட் சாரீ கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஓகே. சாரீ பார்த்துங்க, சாரீ வரல, ப்ளவுஸ் அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதோ இந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ அகலம் பாருங்கள், நல்ல பார்டரு நல்ல பெருசாக இருக்குது. இதுக்கு இந்த லைனிங் போட்டு கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸும் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆள் அளவு எடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் என்னால் இந்த வீக் போட முடியல. நான் நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். இப்போ லைனிங்கை தான் நம்ம எப்பயுமே கட் பண்ணுவோம். க்ளோஸ்டு பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறது. ஓகேவா? மூடிய பக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க, கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஒரு லைன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஷேப் கரெக்டாக இருந்தால் வேண்டாம், ஷேப் கரெக்டாக இல்லை சைடாக இருந்துச்சு அப்படின்னா வேணும். இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஒரு இது பண்ணுற மாதிரி லைன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் கூட போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக துணி அலைன்மெண்ட்டுக்காக இது பின்பக்கம் தான் மடித்து அடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க இதில் 2 சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பேக்கில் ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. கையும் ஃபுல் லென்த்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்க சொல்லியிருக்காங்க. இது 2 அவங்க சொன்னது. ஓகேங்களா? கரெக்டான அளவுனா ஃபுல் லென்த்து ஒரு 9 இன்ச்சு வச்சா சரியாக வரும்னு நினைக்கிறேன். 9.5 வச்சா கரெக்டாக வரும், எல்போ கிட்ட வர மாதிரி. ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸை மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இந்த மடிப்பு பகுதியை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோலையும் கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது 2 தான் முக்கியம். இது 2 எடுத்துகிட்டு இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே நம்ம லைன் ட்ராப் பண்ணியிருக்க லைனுக்கு மேலே அப்படி வைங்க. ஓகேங்களா? இவங்க பாருங்களேன், பின்னாடி பார்ட்ரு கொடுக்காம அந்த பார்டரை கொண்டு போய் பட்டியில் வச்சுருக்காங்க. என்ன ரீசனுக்காக இவங்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. துணி பத்தாமல் போயிருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக வச்சுருக்காங்க. சரி, ஓகே. நம்ம பார்டர் வச்சு தைச்சிருவோம். பார்டர் அதில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு அரை இன்ச்சு இறக்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஒரு லைன் நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். அப்படின்னா தான் நம்ம அப்படியே துணியை போட்டு வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கீழே இறக்கம் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு இன்ச்சு விட்டாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ நம்ம இங்கே வைக்க வேண்டிய அளவு இந்த இடத்துல வைக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்ட்ராவாக அவங்க வைக்க சொன்னதுக்காக ஒரு இன்ச்சு. அப்போ அந்த அளவே நம்ம கரெக்டாக வச்சுருக்கேன். 3 லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழப்பாது. கரெக்டாக துணி அலைன்மெண்ட்டுக்காக ஒரு லைன் வெட்டுறது. இது இந்த லைன் நம்ம மடித்து தைக்கிற அளவு. இது அவங்க 1 இன்ச் பேக்கில் எக்ஸ்ட்ராவாக கீழே இறக்க சொன்னாங்க, அதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆம்கோல் கை கரெக்டாக எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் முடிச்சிட்டிங்களா? கரெக்டாக கழுத்து பீஸு இந்த இடத்துல ஜாயின் ஆகணுங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மடக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் வளைவு போட கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சைடு பிடிச்சிட்டு கழுத்து பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட சரியான அளவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் அதே மாதிரியே கழுத்தோட சென்டரை பிடிச்சிட்டு கீழே கரெக்டாக ஆம்கோல் நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு ஆம்கோல் இது சைடு அளவு அந்த மார்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்த கரெக்டாக அந்த லைனில் வச்சு
கை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து உயரம், பின்பக்கம் உயரம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது கழுத்தோட அகலம். இந்த கழுத்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷேப்பாக இப்படி விரிச்சிட்டிங்கன்னா கழுத்து அகண்டு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாமல் நேர் பீஸாக கரெக்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக இங்கே ஒரு லைன், அதே மாதிரி ஷோல்டர் டாட்டுக்கு ஒரு லைன். அவ்வளோதான். நம்ம பின்பக்க அளவுகளை மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு லைனாக ட்ரா பண்ணிடுவோம். இது கரெக்டான அளவு, இது தையலுக்கான அளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து கரெக்டான கழுத்தோட அளவு, இது தையலுக்கான ஒரு அளவு. இது கழுத்தோட அளவு, தையலுக்கான அளவு. இது கழுத்தோட ஷோல்டரோட அளவு, நம்ம கை சுற்றி அடிக்கிற தையலுக்கான அளவு. அதே மாதிரி இந்த பக்கமும் தையலுக்கான அளவு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே தையலுக்கான அளவை எந்த பக்கம் விடணுமோ அதை கரெக்டாக பார்த்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 2 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸ் கட் பண்ணி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதும் சரி, நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதும் சரி, ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. பேக் பார்ட்டு சூப்பர் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. கழுத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரு மாதிரி கழுத்து நெக் வந்து ஒரு மாதிரி யூ ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரவுண்டே கொடுத்துருவோம். ஓகேங்களா? நம்ம ரவுண்ட் நெக் கொடுத்து அவங்களுக்கு வந்து பின்னாடி நாட்டு வைக்க சொன்னாங்க, அதை வச்சோம். யூ மாதிரி நல்லா வளைச்சி இந்த மாதிரி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டைம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம ஆம்கோல் ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக இதில் சென்டரு ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிடுறேன். அவ்வளோதான். சிம்பிள் மெத்தடு. ஈஸியாக நம்ம பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம அலைன்மெண்ட்காக போட்ட லைன், அதனால் அந்த லைனை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்து பகுதி. சைடு அளவு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் வந்து கண்டிப்பாக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மார்பு சுற்றளவு நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டி பீஸ்க்கு அப்படியே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிங்கிள் பீஸ் பத்துமான்னு தெரியல. பெரிய பட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படி டபுளாக ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பேக் பார்ட் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வந்து கைப்பகுதி எடுத்தோம்னா, கைப்பகுதி மடித்து போட்டுக்கோங்க. இவங்க வந்து ஃபுல் லென்த்து கேட்டிருந்தாங்க. 9 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். 9 வச்சாலும் கரெக்டாக வரும் அவங்களுக்கு. ஆன் வெயிட்டாக இருப்பாங்கன்றதுனால 9 இன்ச்சு தான் இருக்கும். இது வந்து அலைன்மெண்ட்டுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு கையோட அளவு பாருங்கள். இது அவங்களோட இந்த இடத்துல வரக்கூடிய அளவு. இது எத்தனை இன்ச் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். இது வந்து 6 இன்ச்சு இருக்குது. இப்போ அவங்களுக்கு 9 இன்ச்சு வைக்கணும். ஃபுல் லென்த்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுவோம். 9 இன்ச்சு கரெக்டான அளவு. ஓகேவா? அதனால் நான் வந்து அளவு ப்ளவுஸை போடலை. நம்ம அந்த அளவுலேயே நம்ம எடுத்துடலாம். இது வந்து தையலுக்கான அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த 9 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிடலாம். தையலுக்கான அளவு அவ்வளோதாங்க. இது சரியாக இருக்கும். நம்ம இந்த சைடு எக்ஸ்ட்ராவாக வேணும். அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது
ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். அதை உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிடுற என்னோடய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கை பக்கத்துக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். இதை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இந்த இதில் நம்ம தையல் போடணும் இல்லையா, அந்த இடத்துலையும் லைட்டாக ஒரு கட் கைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி கட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். பேக் பார்ட்டை நம்ம ஏற்கனவே நம்ம வெட்டின பேக் பார்ட்டை அப்படியே அது மேலே போட்டு தாங்க நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நான் இப்போ இது தொடுற மாதிரி மேலே ஏற்றி போடலாம். பட் இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இல்லை, அதனால கொஞ்சம் நான் இறக்கி போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக வருது. அதனால் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஷோல்ட்ரு இது வந்து சைடு அளவு, அதே மாதிரி இந்த சைடு அளவு. ஏற்கனவே நம்ம வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோ அது வந்து அலைன்மெண்ட் மாறி மாறி வந்தால் நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுறது அப்படின்றதான வீடியோ. வேணுன்றவங்க மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோலை அப்படி வரைஞ்சிடலாம். அதில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் நான் எதுக்காக இந்த கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பிடிக்க போகிற டாட்டுக்காக தான் ஒரு 1/2 இன்ச்சை கூட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே பிடிக்க போகிற டாட்டுக்கு இந்த சைடு கூடலாம். பட் எனக்கு துணி இல்லாததுனால நான் இந்த தடவை செய்ய போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முன்பக்க அளவு. முன்பக்கம் வந்து அவங்க என்ன ஷேப் நெக் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். வி மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி அவங்க வச்சுருக்கோம். ஷோல்டரை இறக்கிட்டு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக எவ்வளோ தூரத்துக்கு வருது. அயர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ். அதனால் உங்களுக்கு வைக்கும் போதே பாருங்கள், அதுவே ஃபிட்டாக உட்காருது, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கே தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து வி நெக் மாதிரி. நெக்ஸ்ட்டு சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக சென்டர் டாட் கரெக்டாக அந்த சென்டர் டாட்டு இந்த டாட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு டாட்டை கரெக்டாக வைங்க. இழுக்காதீங்க, இப்படி ரொம்ப இழுக்க வேண்டாம். நார்மலாக இப்படி வச்சாலே போதும். கரெக்டான அளவு ப்ளஸ் தையலுக்கான அளவு, அவ்வளோதான். முன்பக்க அளவே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் தைக்கும்போது மாறுபடுது. முன்பக்கத்தை விட பின்பக்க அளவு வித்தியாசப்படுது. அதை என்ன செய்யலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதை நான் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ப்ளவுஸ் தைக்கவும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு அதே மாதிரி நம்ம வீநெக் வச்சுருவோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து டாட் வந்து ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, 14.5 ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால 14.5 இன்ச் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்தோட அளவை நம்ம மார்க் பண்ணுறோம். கழுத்தோட அளவு பாருங்கள், 3.25 இன்ச்சு. அப்போ தள்ளினும் 1/2 இன்ச்சு இதுக்கு விட்டுருந்தோன்னா 3.5 இன்ச்சு. அப்போ 3.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். அது எப்போயுமே நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். கழுத்தோட அகலத்துலேருந்து ப்ளஸ் 1 இன்ச்சு எடுக்கிறது தான் இந்த டாட்டு. 3.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு. அப்போ நம்ம எடுக்க போகிறது 4.5 இன்ச்சு நம்மளோட டாட், சென்டர் டாட்டு. அது இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2. இது எப்பயுமே எல்லாமே ஒரே மாதிரியான அளவுகள் தான். அவ்வளோதாங்க, சென்டர் டாட் எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே வந்து நான் குடைய போகிறதில்ல, கொஞ்சம் வெயிட்டான ஆள் இருக்கிறதுனால நம்ம குடஞ்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணதுலேயே கட் பண்ணுங்கள். கட்டிங் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கும் சூப்பராக வருங்க. பக்கம் நம்ம 2 பக்கமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டிக்கு வந்து நமக்கு பீஸ் பத்தாது இல்லையா, அதனால் இது வந்து நம்ம ஊக்கு பட்டி அடித்து திருப்புறதுக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை கூட நம்ம பட்டி பகுதிக்கு அகலமாக இருக்குது பாருங்கள், பட்டி பகுதிக்கு வச்சுக்கலாம். ஊக்கு பெட்டி வந்து நம்ம இந்த இது கூட எடுத்துக்கலாம். இந்த சைடு சிம்பிளாக இருக்குல்ல, இதை கூட ஊக்கு பெட்டிக்கு எடுத்துக்கலாம். இதை எடுத்தாலும் ஓகே தான், இந்த சைடு எடுத்தாலும் ஊக்கு பெட்டி ஓகேங்களா. இது வந்து பட்டி இன்னொரு பகுதியை எடுத்துக்கலாம். இது வந்து எங்கேயாவது கைக்கெலாம் ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அந்த இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஏதோ ஒரு பீஸையுமே வந்து தூர போட்டுருவீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே இந்த லைனிங் கட் பண்ணதை நம்ம இந்த சாரீ ப்ளவுஸில் எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் சாரீ. பின்பக்கமும் நமக்கு பார்டர் இருக்குது, கைக்கும் பார்டர் இருக்குது. அதனால் நம்ம 2 பக்கமுமே தாராளமாக வைக்கலாம். அதனால் நம்ம சாரியை இப்படி மடித்து போட்டுக்கலாம். சாரிக்கான ப்ளவுஸ் தாராளமாக இருக்குது. சில இதில் சாரீ ப்ளவுஸ் கம்மியாக இருக்கும். இது வந்து பட்டு சேலைங்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக இருக்குது. இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கும் எடுத்துக்குவோம், பின்பக்கத்துக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேக் பார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி நாளாக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இங்கிட்டு பேக் பார்ட் எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக வெட்டணும் அவசியமே இல்லை. லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தாராளமாகவே விட்டலாம். ஏன்னா நம்ம அடிக்கும்போது சுற்றி அடித்து மீதி எக்ஸ்ட்ரா துணியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பேக் பார்ட் எடுத்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டு நேர் கட்டிங் போட்டுக்கிறதுனால நேர்லேயே எடுங்க, கிராஸில் எடுத்துனாதீங்க. இந்த மாதிரி கீழே பீஸ்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. தாராளமாக சுற்றி எக்ஸ்ட்ராவாக விட்டே வெட்டுங்க. அது பிகினர்ஸ் தாராளமாக வெட்டுங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது பேக். இது கைப்பகுதி வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸில் பத்தாது. பட் ஆனால் இதில் தாராளமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து கைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுட்டுக்கோங்க. லைனிங் மட்டும் நம்ம விட்டு கொடுத்தா கைக்கு துணிக்கு ஓட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ராவாக இங்கிட்டு இவ்வளோ துணி இருக்குது. இதை அப்படியே சென்டரில் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம்.
கைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி பகுதியை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நேராக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடிப்பகுதி, கைப்பகுதி, பின்பக்கம், முன்பக்கம் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை ஸ்டிச்சிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்டை க்ளியர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். இன்னும் அடுத்து எந்த மாதிரியான ப்ளவுஸில் வேறு என்ன மாதிரியான டவுட் இருக்குது, வேறு எப்படி உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.